ஹாய் கைஸ், இனி நம்ம பார்க்க போகுது லிங்க் லைக் சீசன் 1 எபிசோட் நம்பர் 7 தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாத வீடியோ பாருங்கள். ஸோ வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் அந்த ஹவுஸான இருக்கிற பொண்ணு பார்த்து ஹீரோ நீ இங்கே என்ன பண்ணுற ஷாக்காக கேட்க ஹீரோ பயந்துச்சுன்னு ஓடுவான். ஸோ என்ன இது எப்படி சாத்தியமாச்சு, இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்க லூக் இது நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், அவங்க வெளியே தானே போயிருக்காங்க சொல்ல. லூ சொல்லுவான் அவங்க என் பிளைண்ட் ஃபாட்டில் இல்லை. ஸோ அவங்க என் பிளைண்ட் ஃபாட்டில் இருந்ததா என்னால் பார்க்க முடியலன்னு சொல்ல. ஹீரோ கேட்டே போவான் இதை முன்னாடியே சொல்லியிருந்தாவா நான் அந்த வழியை வராத வேறு வழியாக போயிருப்பேன்னு சொல்ல. சரி இப்போதைக்கு நம்ம மிஷினுக்கு எது வந்துருக்கோம், அவங்க கேமரா நம்பர் இதில் இருக்காங்க ஓடு. சரி ப்ளாஃப் ஆகிடுச்சான்னு நினச்சி வச்சுருக்க போது திருப்பி வருவான். ஸோ அப்போ தான் தோணுது சாரி சார். இப்போ வந்து அவசனர் பொண்ணு சொல்லும் சாரி சார், இப்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் பையனை தூக்கின்னு போப்போ நான் பார்த்தேன், இருந்தாலும் என்னால் காப்பாற்ற முடியல. ஸோ அதனால் நான் மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்ல. ஸோ இந்த மாதிரி மாஸ்டருக்கெலாம் சொன்னேனே அவர் சொல்லுவார் பரவாயில்லம்மா அது ஒன்றும் தப்பு இல்லை, உங்கள் பையன் தெரிஞ்சு கூட விட்டேன். ஆனால் இத்தனை நாள் என் பையன் செத்தான் நினச்சிருந்தேன், எனக்கு என் பையன் உயிரோடு இருக்கானா தெரிஞ்சுட்டு அட்லீஸ்ட் நான் இது வழியாக போவேன்னு சொல்ல. இப்போ தான் அவங்க வீட்டில் அவங்க அம்மா காமிக்கிறாங்க பவர் ரேஞ்சர்ஸோட சீக்ரெட் என்னன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. சார் நீங்கள் உங்கள் பையன் அப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோ இருக்கா சார், என்கிட்ட சில ஃபோட்டோவை காமிங்கன்னு சொல்லிட்டு காமிப்பான். ஸோ சில ஃபோட்டோவை காமிப்பார். ஸோ சில ஃபோட்டோவை காமிக்கிற நேரத்தில் ஃபோன்லேருந்து ஒரு 2-3 ஃபோட்டோவை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த ஃபோட்டோ இது இல்லை வேறு ஏதாவது அந்த சமயத்தில் எந்த ஃபோட்டோ இருக்கா, அது என்ன பிக்சர் அப்படின்னு சொல்லி கேட்க இது என் பையனாக எடுத்திருப்பான், ஏன்னா அவன்கிட்ட ஃபோன் கொடுத்துட்டு நாங்கள் வந்து அந்த டேபை கொடுத்து பார்க்க சொன்னோம், கண்டிப்பாக அவன் தான் எடுத்திருப்பான். லூவில் கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும், நான் பார்த்தேன் அவன் தான் ஃபோட்டோ எடுத்தான். லூவை பார்ப்பான், இந்த வாட்டி இது ஒர்க் ஆகுமான்னு பாரு லூன்னு சொல்லி கொடுக்க லூ பார்ப்பான் எஸ் இந்த வாட்டி இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும் லூ சொல்லுவான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து காமிக்கிறாங்க பரப்பரப்பாருக்கு. இந்த டைம் ஹீரோ பவர் அந்த ஷோட சீக்ரெட் பவர் என்னென்னா அவங்க நியாயத்துக்கு நியாயத்து கூட இருப்பாங்க. இப்போ பார்த்தா ஃபோட்டோ எடுக்கும் நேரத்தில் ஹீரோ வந்து உள்ளே அந்த சின்ன பையனோட உடம்புக்குள்ளே வந்துடுவானே சொல்ல. சரி லூ சரி சொல்லு லூ அங்கே லூ சொல்லுவோம் அவங்க தான் அப்படின்னு சொல்ல. மேலே பார்க்க தங்கம் ஆன்ட்டிக்கிட்ட வாடா தங்கம் அதை எடுத்துன்னு வாடா தங்கம் அப்படின்னு சொல்ல. ஒன்று ஹீரோ சொல்லுவான் வாசனை நல்லா இருக்கே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டுக்குள்ள மூந்து பார்த்துறான். தங்கம் வாடா தங்கம் போகலாம் ஆன்ட்டிக்கிட்ட அப்படின்னு லூ அது ஒரு ட்ராப்டா அப்படின்னு சொல்லுவான். லூ வந்து ஹீரோவில் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போவான் லூவோட மனசில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க என்ன ஆன்ட்டி ஏதோ ஒரு பசங்க யாரோ கூட்டின்னு போகிறாங்க பார்த்தா ஆன்ட்டி தானேப்பா சொன்னாங்க, யாரோ சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க, அங்கே இருக்கிற பேசின்னு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் அவ சொன்ன ஒரு பொண்ணு பார்த்துருப்பான். பின்னாடி பார்த்தா ஹீரோ இல்லைன்னா அவள் காப்பாற்ற விட்டுருக்காங்க இப்போ புரிஞ்சிச்சுன்னு சொல்லுவா நம்ம ஹீரோ. இவங்கள அப்போம்மா ஏமா லேட்டாக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் அடிக்க நாங்கள் இது வாங்கினதுலாம் தம்பி லேட் ஆயிடுச்சு, சூப்பர் பவன்ஜஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல. என்னெல்லாம் சமாளிக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்ல ஹஸ்பண்டில் ஹீரோக்குள்ளே அந்த சின்ன பையனுக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ நம்ம ஹீரோக்கு முழிப்பு வந்து பார்ப்பான். சரி நீ ரொம்ப நேரம் தூங்கிட்ட வேறு வழி இல்லை, இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்துச்சுக்கன்னா அவங்ககிட்ட ஏதாவது ஐடென்டிட்டி இருக்கும், பேரை மட்டும் பாரு இல்லை எங்கேருந்து இருக்குன்னு மட்டுமா பாருன்னு சொல்லுவான். சைலண்ட்டாக நடப்பான். ஹீரோவில் போய் பார்ப்பான் ஏதாவது இருக்கா, ஒன்றுமே இல்லை சார் அப்படின்னு சொல்லி மேப்பில் ஒரு ஏரியா பேரை சொல்லுவான். சிட்டிக்கு வெளியே வந்து ஒன்று மறைச்சி வச்சுருக்காடா. ஸோ சிட்டிக்குள்ளே வெளியே வரத்துக்கு ஏதாவது கார் ஏதாவது இருக்கும், ஏதாவது லைசன்ஸ் மாதிரி ஏதாவது கிடைக்குதானே ஹீரோ பார்க்க சொன்னான். எஸ் பேக் இருக்குது, இந்த பேக்கில் ஏதாவது இருக்கோ நம்ம ஹீரோ போய் பார்ப்பான். ஸோ பேக்கை திறந்து பார்க்கும்போது பொறுமையாக திறப்பான். பார்த்தா அந்த ஆன்ட்டியை திரும்பிட்டு யார்ப்பா தம்பி அப்படின்னு கேட்பா. பார்த்தா கனவுல அந்த ஆன்ட்டி யாரோ வளரின்னு இருக்காங்க. ஏதாவது கண்டிப்பாக மாட்டோம் என்ன தாயத்தெல்லாம் இருக்குது உள்ளே. இவங்க வந்து பேய்க்கு ரொம்ப பயப்படுவாங்களா, சைக்காலஜிக் மெமரி அப்படின்னு சொல்ல. ஐயோ டைம் முடிய போகுது, கீழே இந்த சத்தத்தில் எழுந்துப்பாங்க பார்த்தா எழுந்துங்களே. இப்போ எழுந்துட்டு பேரெல்லாம் படிப்பா, இந்த ஆன்ட்டி பேர் இது இந்த அட்ரஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி யாரா நீ எல்லாம் எப்படா பார்த்த அப்படின்னு சொல்லி பார்ப்பான். திரும்பி பார்ப்பான் எஸ் முன்னாடி வந்து நிற்பாங்க. ஒரு பஞ்ச் நாக் அவுட். பார்த்தா ஹீரோக்கு அந்த அவனோட பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். பார்த்தா ஒருத்தர் சொல்லி கொடுத்துருப்பான் நம்ம ஹீரோக்கு. அது மட்டும் இல்லாத இப்போ நீ மாட்டினடா அப்படின்னு சொல்லுவேன். என் பல்லே வளசல நியாயத்துக்கு எதிராக போடுவாங்க அநியாயத்துக்கு எதிர்க்க எடுத்து போராடுவங்கடா பவர் ரேஞ்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன் சண்டை போட போவான். நான் கேட்டுக்கோ நான் தான் முன்னோர், அதாவது உன்னோட வம்சாலியோட கடை ஃபஸ்ட்டு வந்தவன், இவனை நல்லா பார்த்துக்கோ இல்லைனா அவனுக்கு பின் விளைவு நிறைய இருக்குது. சரி அதே மாதிரி பார்த்துக்கலாம் என்னோட பண்ணிட்டாதீங்க ப்ளீஸ். அப்போ ஒழுங்காக பார்த்துக்கோ இந்த பையனை. அம்மா அப்பா நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பையன் கேட்பான். ஸோ கவலைப்படாத தம்பி நான் அவங்க அம்மா அப்பா வர வரைக்கும் நான் பத்திரமா பட்டுக்கிறேன் என்னோட பண்ணிட்டாரு ப்ளீஸ் அந்த ஆன்ட்டி கெஞ்சிக்காதுற. ஸோ காமிக்கிறாங்க
அந்த ஆன்ட்டி எப்படி பிடிச்சிக்க அந்த எவ்வளோ பெரிய அந்த சைல்டு மாஃபியா கேங்கை எப்படி பிடிச்சிக்கன்னு கேட்டால் அதுக்கு இவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க சொல்ல. இத்தனை வருஷம் கழிச்சு உங்கள் பையன் உங்களை பார்க்க போகிறான் சார், உங்களை ஞாபகம் இருக்கவும் சரி இல்லாத இருக்கலாம் சரி, உங்கள் மனசை படுத்திக்கோங்க சொல்ல. அவளே வந்து பார்த்தா யாருமா அம்மா அப்பா வந்துட்டிங்களா, என்ன வாங்கி வந்தீங்க? அப்பா கிட்ட ஓடனோடனே நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த பையன் சொல்லலாம். பவர் ரேஞ்சர்ஸ் ரெட் பிங்க் ப்ளூன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த ஹவுஸ் ஓனர் பொண்ணும் வருவாங்க ப்ளூவில். உங்களை கூட்டின்னு வரத்துக்கு தான் லேட்டாச்சு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போய் கட்டிப்பிடிப்பான். இந்த மிஷின் பாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லுவான். ஸோ ஒரு வழியாக சந்தோஷமாயிடுச்சு. இப்போ தான் நம்ம ஹவுஸ் ஓனர் பொண்ணுங்கண்ணா சந்தோஷமாக நான் உன்னை நல்லா தான் பார்த்துக்கணும், எனக்கு தண்டனை கம்மியாக தான் கிடைக்கணும். அது மட்டும் இல்லாத நான் பேயெல்லாம் வந்தது. ஓ நீ மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி நினச்சா உனக்கு வந்து கேஸ் கிடையாதுன்னு நினச்சா, நீ பண்ணது குற்றம் தான், வேறு வழி இல்லை, உனக்கு ஜெயில் தான், மாமா போகலான்னு அப்படி சொல்ல. ஒரு இன்னொரு கேஸில் உங்களால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு அப்படின்னு அந்த போலீஸ்கிட்ட வந்து கேட்பேன். என்ன ஒரு கேஸ் சார்? அது ஏன்ட்டு கேட்காதீங்க சார் அப்படின்னு சொல்ல. எனக்கு தெரியும் நீ தானே அந்த உள்ளே போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து உண்மையாக சொல்லுவான். நீ தானே 5 வருஷத்துக்கு முன்னாடி கேமரா ஒன்று பார்த்த, ஆனால் நீ அந்த டைம் நேரத்தில் நீ வெளியூர் போயிருக்க அப்படின்னு சொல்ல. லூ சொல்லுவான் இன்னொரு கேஸ் இருக்குது ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு சொல்லி பார்க்க. லூ பாப்பா யாரோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அந்த அக்காவோட ஃபோட்டோ. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். ஸோ டாட்டா பாய், சி யூ டாட்டா.